10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. இது உங்களுடைய சிறப்பு நேரலை. நம்ம பார்த்துருப்போம், 2வது முறையாக சாணக்கியாவில் ஒரு சிறப்பு நேரலை பேட்டி நமது ஆசிரியர் பாண்டே அவர்கள் இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த இன்ஸ்டன்ஸாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து லைவ் இன்டர்வியூ, உங்களோட ஃபஸ்ட் இன்டர்வியூ சாணக்கியாவில் அது விஜயோடைய மாநாடு பற்றினது. இப்போது அவருடைய அரசியல் பிரவேசத்தின் முதல் நிகழ்ச்சி, இன்னொரு மேடை பேச்சு. ப்ரெஸ் மீட் எதிர்பார்த்தோம் எல்லாரும், ஆனால் கிடைக்கல. முதல் முறையாக இன்னொரு பேச்சு, 41 நாளைக்கு அப்புறம்னு ஒரு போஸ்டர் கூட வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ விஜய் அவர்களுடைய இந்த விகடன் குழுமம் மற்றும் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இணைந்து நடத்திய நிகழ்ச்சி ரொம்ப அரசியல் பரபரப்பு தொற்றிய நிகழ்ச்சி. தினமலர் போட்ட ஹெட்லைன்ஸில், அன்றைக்கி போட்ட ஹெட்லைன்ஸ்லேருந்து இன்னி வரைக்கும் பரபரப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேக். ஒரு மேடை கிடைச்சா விஜய் அவர்கள் எப்படி செயல்படுவார்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தபோது அதை பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்துவார் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. ரொம்ப அவருடைய லாங்குவேஜில் சொல்லுறது அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவர் பயன்படுத்துவார். அதை மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான ஸ்பீச்சு, வெரி ஸ்ட்ராங்கான ஸ்பீச்சு. அம்பேத்கர் பற்றின சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு. தமிழக அரசை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. வெறும் கூட்டணி கணக்கை மட்டுமே நம்பியிருக்கீங்க, அது வந்து கணக்காகாது. 2026 உங்களுடைய கூட்டணி கணக்கை மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்றாரு. கடைசியாக ஒரு மிக முக்கியமான ஒரு பஞ்ச் வர்றார். திருமாவளவன் அவர்களுடைய மனசு இங்கே தான் இருக்குது, எங்கள் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் கூட தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வேறு வார்த்தைகளை போட்டு திருமாவளவன் அவர்களுடைய மனசு எங்களோடு தான் இருக்கும் அப்படிங்கிற பயன்படுத்துகிறாரு. ரொம்ப பொலிட்டிக்கலாக ஸ்பெக்டாகுலரான ஒரு ஃபயர் பிராண்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பெரிய அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமே கைவரப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவர் மாநாட்டிலே அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டதாக இருந்தது அப்படின்னு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தார். நம்ம வந்து வழக்கமாக சினிமா டயலாக் தான் பேசுவாங்க, அவருக்கு வந்து டயலாக் தவிர தெரியாது, ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்த விஷயங்கள் தாண்டி, அப்படி தான் சொல்லப்பட்ட தாண்டி அவரால் வந்து ஒரு லைவ் ஆடியன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், லட்சக்கணக்கான வேறுங்கிற காட்டினார். இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு எலிட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு புஸ்தக வெளியீட்டு விழா அண்டு ரொம்ப லிமிட்டட் க்ரௌடு உள்ள வந்து அவருடைய மாசை காட்டுறதுக்கான இடம் இல்லை. ஆனால் வந்து ஒரு லைவ்ல எல்லாரும் பார்ப்பாங்கன்னு அவர் தெரியும். அப்போ அவர்களுக்கு மாஸ் ஆடியன்ஸுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது அப்போ வந்து எப்படி கொடுக்கணும்னு எல்லோருக்கும் நன்றி நன்றி சொல்லி சினிமா மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, எல்லோருக்கும் நன்றி நன்றி சொல்லி அந்த ஸ்பீச்சை முடிக்க போகிறாருங்கிற மாதிரியான இடத்துல நிப்பாட்டிட்டு திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய மனசு எங்களோடு தான் இருக்கும், நன்றி வணக்கம்னு முடிக்கிறார். அப்போ வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிற விஷயம் வந்து இவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அஜெண்டாவை கொடுக்குறாரு. அடுத்து வந்து பாலிசின் திருமாவளவன் கோட். பாலிசின் திருமாவளவன் கோட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா தான் ஃப்ரண்ட் ஃபுட்டில் பிளே ஆட் பண்ணுறாரோன்ற டவுட் வருது. ஏன்னா அவர் பேசிய பேச்சு ரொம்ப சரவடி. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் பொதுச் செயலாளர், அதாவது துணை பொதுச் செயலாளர், அவர் வந்து ஒரு டைரக்டா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, ஆளும் கட்சி, அவர் நேரடியாக விமர்சிக்கக்கூடிய விஷயம், மன்னராட்சியை 2026 ஒழிப்போம், பிறப்பால் ஒரு முதல்வராவதை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக எதிர்த்த மறைமுகமா வந்து அவர் வந்து, ஏன்னா அவர் வந்து திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைங்கனால அது மறைமுகமாக தான் நம்ம திமுகங்கிற சொல்லியிருந்தாருன்னு. பிறப்பினால் வந்து யாரும் எதையும் அடைய முடியாதுன்னு நம்ம சொல்லும் போது பிறப்பினால் ஒரு பதவியும் அடைய முடியாங்க நம்ம உறுதியாக இருக்கணும். 2026 பிறப்பினாலே ஒரு பதவி அடைஞ்சலான்னு அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் குறிவிக்கிறார், அவர் வந்து திமுக தான் குறிக்கிறார், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் மறைமுகமாங்கிறது தான் டெக்னிக்கல் டேம். அது நேரடியாக சொல்ல அவர் நாளைக்கு வந்து எங்கேயுமே வந்து நான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லலாம், திமுக நான் குறிப்பிடவே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். அதுதான் திருமாவளவனுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், ஒரு சின்ன கேப். அவர் வந்து நாளைக்கு வந்து வந்து என்னென்ன நம்ம ஆள் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னா அவர் திமுக குறிப்பிட்டேன்னு சொல்லலையே அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும்ல. ஸோ அவரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி அது வந்து அவர் குறிப்பிட்டது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், குறிப்பிட்டது எந்த கட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து நீங்கள் சொன்ன போல ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் ஆடினார். அவர் ஆடல ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. இந்த இடத்துல திருமாவளவனுக்கு தான் ரெண்டு முக்கியமான பதில் சொல்ல வேண்டிய இடம் நிற்கிது. நாளைக்கு வந்து எல்லாருமே ஒரு செய்தியாளர்கள் எங்கே வெளியே சந்தித்தாலும் ஒன்று கேட்பாங்க, ஆதவ அர்ஜுனா யாரை குறிப்பிட்டாருன்னு. ரெண்டாவது விஜய் வந்து உங்களுடைய மனசு எங்களோட தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் திருமாவளவன் தான் ஹேண்டில் பண்ணக்கூடியன்னு வச்சுங்க. அவர் அன்படுத்த தம்பி விஜய் அவர்கள் என் மீது கொண்டு இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணிடுவார். பட் வந்து பொலிட்டிக்கலாக எல்லாருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கக்கூடிய விஷயம் இது வந்து விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஆதவ அர்ஜுனாவுடைய பகிரங்கமான ஒரு
மறைமுகமாக இருந்தாலும் பகிரங்கமான ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட். அவர் வந்து டிசம்பர் 5 ஜெயலலிதா அவருடைய நினைவை போட்டுன விஷயமா இருக்கட்டும், அவர் வந்து வெள்ள பிரச்சனைகளை எதிர்கொண்ட விதமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் விமர்சிக்கணும், எல்லாரும் ரொம்ப டைரக்டாக இருக்கிறார். இந்த பக்கம் வந்து இன்னொரு துணை பொதுச்செயலாளர் திரு வன்னியரசு வந்து முழுக்க டிஎம்கே ஆதரிக்கிறதும், இந்த பக்கம் இவர் வந்து டிஎம்கே வந்து மறைமுகமாக எதிர்க்கிறமா போயிட்டு இருக்கு. இது ரெண்டுக்குமான ஒரு பேலன்சிங் ஆக்டில் திரு திருமாவளவன் இருக்கார். இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 8 பக்க அறிக்கையில் கூட என்னால் ஆதவர்ஜுனாவை கட்டுப்படுத்த முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார். என்னால் வந்து திமுகவுடைய அழுத்தத்தை, திமுக எனக்கு அழுத்தம் கொடுக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த 2 கேள்வி வைக்கிறார். ஆனால் பதில் கிடைக்கல. ரெண்டுக்குமே அப்படி இல்லைன்னு சொல்ல அவராக வந்து மறைமுகம் சொல்லார், என்னால் திமுக ஹேண்டில் பண்ண முடியாதா, நான் தானே வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணேன், நான் என்னால் ஆதவர்ஜுனா பண்ணேன், நான் வந்து சுதந்திரமாக அலோவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பேலன்சிங் ஆகிட்டு தான் ப்ளே பண்ணுறார். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெஷர் வந்து மவுண்ட் ஆகிட்டு இருக்கு அவர் மேலே. கூட்டணி கட்சியில் கணக்கு எல்லாம் முறியும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அது வந்து மைனஸ் ஆகும்னு திரு விஜய் சொல்றாரு. அவருடைய மனசு எங்களோட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. எங்களோட இன் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. வந்து இருந்திருக்கு இந்த திரு விஜய் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாரு, திரு திருமாவளவனுடைய மனசு பூரா இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது வந்து ஒரு பிரசன்ஸ் சொல்லிக்கலாம், ஒரு அம்பேத்கர் பத்தின நிகழ்ச்சி, அதனால அவர் மனசு அங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் திரு திருமாவளவன் அவர்களை பற்றி விஜய் ஒரு குறிப்பிடும் போது அவருடைய மனசு நம்மோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து கட்டாயமாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். அது வந்து திரு திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இந்நேரத்தில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், டிஎம்கே உடைய டீப் சைலன்ஸ். டிஎம்கே வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லாமல், இதுக்கு முன்னாடியுமே கூட நமக்கு வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் வேற ட்ராக்ல ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து ஒரு கண்டுக்காமல் அப்படியே அமைதியாக போயிட்டு அவங்க இன்டர்னல் பார்ட்டிக்குள்ள ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை டிஎம்கேவும் சேர்ந்து திரு திருமாவளவனுக்கே கொடுக்குது. திரு திருமாவளவன் நிறைய அழுத்தங்களை சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடியவர். அவர் இந்த பொலிட்டிக்கல் கேமை வந்து நாளைக்கு அவர் எப்படி கொண்டு போகிறான்னு பார்க்கணும். நாளையிலேருந்து என்னைக்கு அவர் செய்தியாளர் சந்தித்தாலும் நிச்சயமாக இந்த கேள்வி வைக்கப்படும். திரு விஜயவருடைய பேச்சு, திரு ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு. இதில் வந்து டிஎம்கேயோட டீப் சைலன்ஸ்னு சொன்னீங்க. பட் ஆனால் பெரியசாமியோடைய மகன் ஐபி செந்தில்குமார், திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு இன்டைரக்ட் அட்டாக் அவரும் வந்து பண்ணியிருக்காரு. மதுவை விட கொடியது லாட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜுனுடைய மறைமுகமான பேச்சுக்கு மறைமுகமான பதில். அவர் மறைமுகமாக சொல்றாரு, நாங்கள் வந்து வாரிசு அரசியலை ஒழிப்போம், மன்னராட்சி முறையை நாங்கள் ஒழிப்போம் மறைமுகமாக சொல்றாரு. யாரை சொன்னேன்னா குறிப்பிடலை. அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே லாட்டரி ஒழிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, லாட்டரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. மதுவை விட கூடியதுன்னா மது இருக்குது, சரிங்களா, லாட்டரி இல்லை, அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ வந்து அவர் எதை ஒழிக்கணுங்கிற அவர் சொல்லணும். அது வந்து ஒரு ஆதவர்ஜுனாக்கு வந்து அவருடைய பாணியிலே சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல், நமக்கெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். இதுவுமே வந்து அவர் தனியாக தான் விட்டுருப்பார். இன்னும் டிஎம்கே வந்து அஃபீஷியல் ஸ்டாண்டை நம்ம எதிர்க்க முடியாது. புரியுங்களா, ஆதவர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டையே திரு திருமாவளவன் டினை பண்ணுவார். புரியுங்களா, எங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது, அவரவர் விருப்பத்தை சொல்கிறார்கள், எல்லா கருத்தையும் கேட்டு இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்னிடமே இருக்கிறது, அவர்களை ஆற்றுப்படுத்தி என்னுடைய தலைமையில் வழிநடத்தக்கூடிய அதிகாரம் என்னிடம் இருக்குங்கிற ரொம்ப தெளிவாக அதற்கு முன்னாடி உள்ள ஒரு பொது மேடையில் அவர் சொல்லியிருந்தார், கட்சியுடைய மேடையில் சொல்லியிருந்தார். அவரோட கட்சிக்காரங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட பேசும்போது அண்ணே நம்முடைய பாலிசி எப்படி போகுது, அண்ணன் என்ன யோசிக்கிறாருன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, எங்களுக்கு பாலிசி என்ன, சித்தாந்தம் என்ன, எல்லாம் தலைவர் தாங்க, தலைவர் சொல்கிறபடி நாங்கள் போவோம், அவர் இப்படின்னா இப்படிமோ அப்படின்னா அப்படிமோ எங்களுக்கு வந்து அவர் வழிகாட்டுறதாங்க ரொம்ப தெளிவாக மூத்த தலைவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த அளவு தான் இருக்கும்போது அவர் திருமாவளவன் வந்து அந்த லாங் ரோப்புன்னு சொல்லுவாங்க, அது கயரை வந்து நீளமாக அலோவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி அலோவ் பண்ணுறாரு. இந்த கயர் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்டெம்போரா அவர் வந்து ஒரு நீஜர் கிரியாஷனை தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். யார் சொன்னாலும் சரி, அது வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு 3 பேர், திரு துரைமுருகன் அவர்களிருந்து, திரு டிஆர் பாலிலிருந்து, திரு ஆர் ஆசாலிருந்து, திரு உதயநிதி ஸ்டாலின், திரு ஸ்டாலின், இந்த 4 பேர் அல்லது அறிவாலயத்திலேருந்து பேட்டி கொடுக்கக்கூடிய யாராவது, அது வந்து ஆர்எஸ் பாரதியாக இருந்தாலும் சரி, அவங்க வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்ட் ஒன்று சொல்லணும், இல்லாட்டி கட்சியோட ஸ்டாண்ட் ஒன்று சொல்லணும், அவங்க அறிவாலயத்தில் பிரஸ் மீட் கொடுக்குற வழக்கமாக வச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட வெள்ளத்தை பற்றி வந்து திரு சேகர்பாபு கொடுத்தார், இதுக்கு முன்னாடி ஆர் ஆசா கொடுத்துருக்காரு, இதுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கட்சியோட அதிகாரப்பூர்வ ஸ்டாண்ட் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வெளிவரும். நான் சொல்ல டீப் சைலன்ஸ் வந்து திரு ஐபி செந்தில்குமாருக்கு பொருந்தாது. அவரும் ஆதவர்ஜுனா சொல்றது பார்ட்டியோட ஸ்டாண்ட் ஆகுது. ஆதவர்ஜுனா அவருடைய ஸ்டாண்டை சொன்னார்னு திரு திருமாவளவனே சொல்லிடுவார். திரு ஆர்எஸ் பாரதியோ கட்சியிலன்னு சொல்றவங்களோ மற்றவங்கள வந்து அது வந்து இவருடைய ஐபி செந்தில்குமாரோட கருத்து சொல்லிடுவாங்க. ஸோ 2 பேருமே இப்போ இன்டைரக்ட் கோல்டு வார்னு சொல்லக்கூடிய இன்டைரக்ட் யுத்தம் ஆரம்பிச்சிருக்குது. நேரடி யுத்தம் தொடருமா இல்லாட்டி என்ன ஆகும்னு பார்க்கணும். அந்த இன்டைரக்ட் யுத்தத்தை தாண்டி விசிகாவுக்குள்ள ஒரு யுத்தம் வெடிச்சிருக்கான்ற இது வந்து நீங்களே முன்னாடியே சொன்னீங்க, வன்னியரசு அவர்கள் வந்து இப்படி சொன்னதா. இப்போ வந்து ஆளுர் ஷானவர் சொல்லியிருக்காரு, தாவேகாவின் குரலாக ஒலிக்கிறாரா ஆதவ் அப்படின்ற ஐயம் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா திருமா அப்படின்னு கேட்டுட்டு விஜயின் பேச்சு அபத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்னா, எங்கள் தலைவரை மலிவுபடுத்தும் உரிமை விஜய்க்கு இல்லை அப்படின்னு திரு ஆளுர் ஷானவாஸ் இப்போ கரண்ட்லி செட். அதே போல விசிகாவுடைய எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி அவர் வந்து ஒரு பாட்டு
சத்யராஜ் நடித்த பாட்டை போட்டுட்டு திடீர்னு மேலே வந்தவங்களாம் என்னெல்லாமோ பண்ணுறாங்க அப்படின்ற பொருள்படக்கூடிய வகையில் ஆதவ் அர்ஜுனா அவர்களை மறைமுகமாக விமர்சித்து, ஏன்னா நம்ம இப்போ தான் லோக்சபா எலெக்ஷன்ஸ் முன்னாடி அவர் கட்சியில் பொறுப்பை வாங்கினார், சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டது, அப்போவே விமர்சனத்துக்குள்ளானது. இப்போ வந்து அதே போல் உள்ள ஒரு ரிவல்ட், திரு ரவிக்குமாரே முன்னாடி வந்து அறிக்கையை விட்டு திரு ஆதவ் அர்ஜுனா விமர்சித்ததாக பார்த்தோம். ஸோ அங்கேயே வந்து ஒரு அது நம்ம வந்து கூட்டணிக்குள்ள விசிகாவா திமுகவா அங்கே நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி விசிகாக்குள்ளே நடக்குதுன்னு பார்க்கணும்ல, இல்லை திருமாவர்களும் வந்து ஆதவ் அர்ஜுனாக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கு என்னதான் நடக்குது உள்ள? திருமாவளவன் அவர்கள் வந்து விவரம் தெரியாதவர் கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் அரசியல் அனுபவம் கொண்டார். 10 வருஷம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல், 25 வருஷம் தேர்தல் கள அரசியல். அவர் வந்து திரு மூப்பனார் போன்றவர்கள்ட்ட பாடம் கற்றவர், ஜெயலலிதாட்ட கூட்டணி வச்சவர், கருணாநிதிட்ட கூட்டணி வச்சவர். அந்த மாதிரி அவருடைய எல்லாருக்கும் முதுபெரும் அரசியல் தலைவர்கள்ட்ட அவருக்கு ஒரு வலுத்த பாடம் உண்டு. அதனால் எப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் தன்னுடைய வாழ்க்கையே அங்கே கூட்டு கொடுத்துருக்காரு. அவருக்குன்னு குடும்பம் குட்டி இல்லாமல் அவர் வந்து வேற ஒரு விஷயங்களில் கவனமாக முழுக்க வந்து அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த 8% அந்த 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்களை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு மாதிரி 25 வருஷம் கழிச்சு ஒரு கால் நூற்றாண்டு கழிச்சு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லாத ஒன்று, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இல்லாத ஒன்று, தேமுதிகவுக்கு இல்லாத ஒன்று அவர் கிடைச்சிருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகர். அப்போ வந்து எதனால் கிடைச்சிருக்குங்கிற ஒரு தெளிவு இருக்குது. அதே சமயம் இந்த வளர்ச்சியோடு நான் வந்து நிறைவு பெற போகிறதில்ல, இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குங்கிற எண்ணம் இருக்குது. அதனால் தெரிஞ்சே தான் அவர் வந்து திரு ஆதவ் அர்ஜுனாவை அலோவ் பண்ணுறார். ஆதவ் அர்ஜுனாவுடைய குரலை நாளை கால் அவரால் நிப்பாட்ட முடியும். ஓகேங்க, போதும், ஸ்டாப், நம்ம வந்து வேற யோசிப்போம், நம்ம வந்து ஐ எம் நாட் இன் தட் மூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை இது தருணம் அல்ல அப்படின்னா சொல்லலாம். அவர் தெளிவாக பகிரங்கமாக வெளிப்படையாக ஒழிக்கக்கூடிய குரல் அவர் அனுமதிக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து டெமோக்ரஸின்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம போக முடியாது. காங்கிரஸ் கட்சியில் டெமோக்ரஸி இருந்து அது வந்து எவ்வளோ பாழாக்கி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து இதற்கு முன்னாடி இன்னொரு உதாரணம் வச்சிங்கன்னா, திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து மதிமுகவில் இருந்துகிட்டே குரல் கொடுப்பார். திமுக கூட்டணிக்கு எதிராலாம் குரல் கொடுத்துருக்காரு. கடைசியில் பார்த்தா திமுக கூட்டணி மதிமுக வெளியே வந்து நம்ம பார்த்தோம் இதற்கு முந்தைய அனுபவங்களில். ஸோ இந்த இடத்துல வந்து திரு ரவிக்குமார் அவர்களோ, திரு வன்னியரசு அவர்களோ, ஆளுநர் ஷானவாஸ் அவர்களோ, பாலாஜி அவர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற போன்றவர்களாம் கொடுக்கக்கூடிய குரல் வந்து திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரானது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணன் திருமாவளவன்ட்ட சொன்னால் திருமாவளவன் அவர்கள் வந்து அடுத்த நிமிஷம் பேசினா அது முடிஞ்சு போச்சு, சாதாரணமாக நடக்க விஷயம். முந்தானேத்து கட்சியில் சேர்ந்த ஒருத்தரை துணை பொதுச் செயலாளர்னு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் திருமாவளவன் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் படக்கு நிறைய பேர் கட்சியில் சேருவாங்க, நிறைய பேர் கட்சியில் எல்லாருக்கும் அப்படி ஒரு பொறுப்பை கொடுக்கலன்னு பார்க்கணும். அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது, அது வந்து என்னன்னு புரிஞ்சுக்க பார்ப்போம். உண்மையிலேயே அது கூட வந்து கட்சி தொண்டர்களுடைய உள்ள கிடக்கையாக இருக்கலாம். ஒரு கம்ஃபர்ட் சொல்லாமல் நம்ம பிஜேபியில் பார்க்குறோம்ல, ஒரு குரூப் வந்து அலையன்ஸ் வேணும்னு சொல்கிறது, ஒரு குரூப் வந்து அலையன்ஸ் வேண்டாம்னு சொல்கிறது. ஸோ வந்து எது மக்களுடைய உள்ள கிடக்க, எது தொண்டர்களுடைய ஆசை அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய குரல் கூட தொண்டர்களுடைய குரலாக இருக்கலாம். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு அவருக்கு. ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய வேண்டும் போதும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா 10 நிமிஷம் வேலை, புரியுங்களா? அதில் வந்து என்ன, இந்த புத்தகத்துடைய இணை வெளியீட்டாளர் திரு ஆதவ் அர்ஜுனா, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விகடன் நிறுவனத்துக்கு மேலே 8 பக்க அறிக்கையில் அவர் நிறைய கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விகள் அத்தனையுமே ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொருந்தும். நீங்கள் ஏன் விஜய் போகுதுன்னு முடிவெடுத்தீங்க? நீங்கள் ஏன் வந்து திருமாவளவன் வேண்டான்னு முடிவெடுத்தீங்க? நீங்கள் ஏன் அதை ஒத்தி வைக்க தயாராக இல்லை? நீங்கள் ஏன் வந்து பின்னாடி ஒரு அறிமுக நிகழ்ச்சி நடத்தோன்னு சொன்னீங்க, அதையும் கேட்க தயாராக இல்லைன்னு அவர் விகடன் நிறுவனத்தையும் மற்றவர்களையும் பொது மனசாட்சி எழுப்புற கேள்வி அத்தனையுமே திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பொருந்தும். அப்போ அவர்கிட்ட ஆதவ் அர்ஜுனாட்ட நேராக பேச முடியலையா என்ன? அவருக்கு மேட்டர் ஆஃப் எ கால். அவர் வந்து இதுக்கு போன முறை கட்சி ஆஃபீஸில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறார். என்னால் ஒரு அழைப்பில் ஒரு காலில் வந்து என்னால் என்னுடைய தொண்டர்களை, என்னுடைய நிர்வாகிகளை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியும். அவர்கள் அத்தனை பேருமே சத்தியத்துக்கும் கட்சிக்கும் கட்டுப்பட்டவங்க. திருமாவளவனுடைய குரலுக்கு அவர் மதிப்பளிப்பார்கள் எனக்கு தெரியும். அதனால் நான் எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் நான் நிறுத்து சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த சுதந்திரம் நான் தெளிவாக திடமாக கான்சியஸாக கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் வந்து இவர்கள் வந்து இங்கே வந்து பொதுவெளியில் இவர்கள் எல்லோருமே குரல் எடுப்பதை விட அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால் நல்லா இருக்கும். இல்லாட்டி இந்த நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற தத்துவம் சொல்லும் இல்லையா, அது ஏதோ கூட்டணியில் ஏதோ குளறுபடி தான் போல அப்படின்னு. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட்டணி கணக்கு மாறும் அப்படின்றார். 2021 வேற ஒன்று வெறும் கூட்டணி கணக்கு வச்சு நீங்க போக முடியாது. அதே குரலில் திரு விஜய் அவர்கள் சொல்றார், உங்க கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும்ன்றார். அவர் திரு திருமாவளவனுடைய மனசு எங்களோடு இருக்கும்ன்றார். இது எல்லாமே கட்டாயமா அண்ணன் திருமாவளவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கு. இதில் வந்து ஆதவ் அர்ஜுனோட கிரெடென்ஷியல்ஸை அவர் வந்து தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோப்லேருந்து, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பாட்லைட்லேருந்து, அவருக்கு வந்து அந்த மேடையில் கொடுக்கப்பட்ட இது, அங்கே ஏவியில் ஒரு வீடியோ வந்து அந்த ஏவி பார்க்கணும். அதிலேயே ஒரு சப்டிலான மெசேஜ் ஏதோ வந்து டிஎம்கேக்கு சொல்கிறாங்க. ஒன்று 2019 திமுக லோக்சபா எலெக்ஷன்ஸில் அந்த மோடி வேவில், ஆன்டி மோடி வேவ் இங்கே ஒன்று இருந்து அதில் வெற்றி பெற்ற போது அதில் பேக் எண்டில் வேலை செஞ்ச டீமில் நான் தான் ஒருத்தர், அதாவது திரு ஆதவ் அர்ஜுனா தான் ஒருத்தர் அப்படின்னு அவருடைய ஏவியில் சொல்லப்படுது. பிரசாந்த் கிஷோரை வந்து இங்கே திமுகவுக்கு வேலை பார்க்க கூட்டு வந்ததே நாங்கள் தான், எங்களோட அமைப்பு தான் அவங்களுக்கு பேக்கெண்டில் வேலை செஞ்சது அப்படின்னு திமுகவின் வெற்றியில்
உரிமை கேட்கிறாரு. எப்படி வந்து 2011 நான் அனில் போல வேலை செஞ்சேன் அப்படின்னு விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து கேட்கப்பட்டதோ, அது போல இங்க ஆதவ அர்ஜுனா தரப்பு வந்து 2019-21 திமுக பெற்ற வெற்றியில வந்து உரிமை கேட்கிறாரோ? அதான் அது உரிமை கேட்கிறாருன்னு சொல்ல முடியாது, தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறது. அது ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம தான் சொல்லணும். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆமா, யாருன்னு தெரியலன்னு சொல்லும்போது ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறது வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துக்கு தெரியாது, புரியுங்களா? பின்னாடி தான் தெரியும் நமக்கு. 2014 வெற்றிக்கு பிறகுதான் பிரசாந்த் கிஷோர் யாருங்கிற உலகத்துக்கு தெரியும். 2014 முன்னாடி வரைக்கும் தெரியாது. அவருக்கு வந்து அன்னைக்கு ஒரு 35 வயசு, அப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதே போல திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் டிஎம்கே ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்ததோ பிரசாந்த் கிஷோருக்கு பின்னாடி இருந்ததோ இந்த ஒரு வருஷத்துக்கு பின்னாடி தான் தெரியும். அதுவுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் சேர்ந்த பிறகு பூச்சலாளர் பதவி கொடுக்கப்பட்டு 2019 தேர்தல் அவருக்கு சீட்டு கேட்கப்பட்ட பிறகு 24 அவர் கிடைக்குமாங்கிற பார்க்கப்பட்ட சார் 2024 தேர்தல் சீட் கிடைக்குமான்னு பார்த்த பிறகு இந்த மாதிரியான மூவ் வந்த பிறகுதான் அவர் யாருன்னு கவனிக்கிறாங்க. சோ லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன், அவர் வந்து இந்த ஃபேமிலியை சேர்ந்தவர், அவர் வந்து இந்த இடத்துல இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் இப்போ 2 வருஷம் அதுக்கு முன்னாடி அவர் தெரியாது. ஸோ அவர் கிளைம் பண்ணிக்கல, தன்னை முன்னிறுத்துக்கிறார். அந்த ஏவியில் வந்து நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் நிறுவனத்தை பத்தின ஒரு ஏவி, ஆதவ அர்ஜுனா அவர்கள் இணை வெளியிட்டார் அவரை பத்தி ஏவி, அந்த புத்தகத்தை பத்தின ஒரு விஷயம் அப்படி வந்து ரொம்ப தெளிவா திறமையான அந்த இடத்துல தன்னோட விசிட்டிங் கார்டை எப்படி டிசைன் பண்ணுங்கிறத பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால நான் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும்னு விரும்புறேங்கனால நான் சாதாரணமா ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஆள் இல்லை. நான் அந்த வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுற ஆள் இல்லை. நான் ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். அப்படி நான் கணக்கை நான் வந்து 2019 செயல்படுத்தி காட்டியிருக்கேன். அதே மாதிரி நான் 2026 செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். ஸோ அது 2019 திமுக வெற்றிக்கான கிளைம் பண்ணிக்கிறதா இல்லாம 2026 தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பார்க்கலாம். நாளைக்கு என்ன நேற்று நடந்த வந்து வரலாறு, நாளைக்கு நடக்க போறதான் எதிர்காலம். அப்போ வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் என்ன செய்வேங்கிறத என்னுடைய கடந்த காலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற. ஏன்னா அவர் டிஎம்கேல தலைமை குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர். திரு ஆதவ அர்ஜுனா அவர்களே திரு உதயநிதிக்கு தோழராக இருந்தவர், மருமகன் திரு சபரிசன் சாலைக்கு நண்பராக இருந்தவர். அவங்களெல்லாம் நல்லா பழக்கம் உண்டவர். அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக ஒரு விசிட்டிங் கார்டு போறார். அப்போ வெகு மக்களுக்கு அது தெரியும். ஆதவ அர்ஜுனா யார் பார்த்துட்டு யாரும் வந்தாங்க, அவர் வந்து தெலுங்குன்றாங்க தமிழர்ன்றாங்க, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு அவர் குழம்பும் போது பாஸ் நான் என்னென்ன மாதிரி அப்படின்னு ஒரு வெளிப்படுத்த சொல்றார். அவர் பேசும்போது வந்து நான் எங்கே இருந்தேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தேன், நான் வந்து அவருடைய ஸ்பீச்சில் அதை கொண்டு வரல. ஆனால் வந்து ஒரு வார்த்தை போடுறார், நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் எங்கே இருந்தேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு தமிழ்நாடு தெரியும். ஸோ அது வந்து அவரை தன்னை வந்து நம்ம யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான். அது பின்னாடி இருந்த கிளைம் என்ன தேர்தல் வெற்றிக்கு வந்து நிறைய காரணங்கள் நம்ம பலமுறை சொல்ல. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கமலஹாசனை பிரதமர் ஆக்கிட்டார், முதலமைச்சர் ஆக்கிட்டாருன்னா பிரசாந்த் கிஷோரோட வெற்றின்னு சொல்லலாம். சொல்லப்படல ஜெயிக்கிற குதிரை மேல வந்து ஒரு சேனலைஸ் மட்டும் பண்ணி வச்சு கொண்டு வரல. நம்ம வந்து அவர் பெரிய விஷயமா சொல்ல முடியாது. நம்ம வந்து சீமான முதலமைச்சர் ஆகிட்டாரு, கமலஹாசனை பிரதமர் ஆகிட்டு ஏப்பா அவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டாங்களா, அப்படி எங்க இருந்து ஸ்கிராச்ல இருந்து மேல வரைக்கும் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி இவ்வளவு பிரமாதமான கூட்டணி அமைச்சு அப்போ அதில் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய ரோலை கொடுக்கணும் எல்லாருக்குமே. அது வந்து பிரசாந்த் கிஷோருடைய பிரெயின் வித்தவுட் எனி டவுட். பிரசாந்த் கிஷோர் அவர்களே பலமுறை சொல்றார், நான் வெற்றி பெற வச்சேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து நான் இவங்களுக்குலாம் நாங்கள் துணை நின்றோம். ஏன்னா ஆஃப்டர் ஆல் த டிசிஷன் இஸ் வித் த பாஸ். எஸ்னோ சொன்னா தானே. பிரசாந்த் கிஷோர் தோற்ற இடங்களும் இருக்கு. ஆமா இல்ல யூபில வந்து அவர் தோற்றப்போ அவர் சொல்றாரு, நாங்க சொன்னதுக்கு பாஸ் ஒத்துக்கல, நாங்க வந்து சொன்னா நாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி சொன்னா ஒத்துக்கல, அப்ப கடைசியில் டிசாஸ்டர் ஆச்சு. ஆஃப் கோர்ஸ் நாங்களும் சேர்ந்தா ஒத்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து யாரை முன்னிறுத்துறாருங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ வந்து இதுல வந்து அவர் கிளைம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கிளைம் பண்றாரு நான் சொல்லாம 26க்கு என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்றாரு. நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்படி பண்ண ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் 26 யூஸ் பண்ணி பாத்துக்கன்னு சொல்றாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயத்தை சொன்னதா இங்க ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அதிலேயே வந்து சில விஷயங்கள் டிகோட் பண்ணுது. அங்க எங்கன்னா பாசிட்டிவா பிஜேபியை ஒரு ரெஃபரன்ஸை கொண்டாரு. 2014 மோடி அவர்கள் வென்ற போது நம்ம பார்க்கணும். அப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் எனக்கு சொன்னார் அந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு. அதில் ஹிந்துத்துவா அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. காங்கிரஸ் மீதான ஊழல் புகார், அவர்கள் மீதான குடும்ப ஆட்சி என்ற புகார், அந்த புகார்ல அந்த வேவ்ல மோடி அவர்கள் வென்று வந்தார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் என்னிடம் சொன்னார்னு ஆதவ அர்ஜுனா இந்த அது உண்மைதான். நம்ம பார்த்து அது இங்க அப்படியே பேரல் பண்ணி பார்க்கறாங்க. அது வந்து எப்படி அதை பியூட்டிஃபுல்லா அதை காயின் பண்றாருன்னா மதம் இல்ல பிரச்சனை, அவ வந்து மதவாதம் முன்னிருந்தாங்க, மதம் இல்ல பிரச்சனை, பின்னாடி அவர்கள் வளர்ச்சிக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் குடும்ப அரசியலுக்கு எதிராகவும் பேசினதுன்னு சொல்றாரு. அப்போ வந்து 2013-14 அது பெரிய வேவா இருந்து நம்ம பார்த்தோம். நம்ம வந்து அண்ணா ஹசாரேலேருந்து பாபா ராம்தேவ்ல இருந்து அது வந்து பெரிய அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சின்னு ஒரு கட்சியே உதயமாகுது. ஸோ ஊழலுக்கு எதிரான சிந்தனைங்கிற ஒரு பெரிய ஒரு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஐஏசிங்கிறது ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக தமிழ்நாடு வரைக்கும் வந்துச்சு. தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஒரு பச்சைப்பன் கல்லூரி பக்கத்தில் நினைக்கிறாங்க வந்து அவர் அண்ணா ஹசாரேங்க வந்து ஒரு பெரும் கூட்டம், ஆச்சரியமான கூட்டம் வந்து இருந்துச்சு. இவ்வளவு கூட்டம் அண்ணா ஹசாரேக்கா அப்படின்னு ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டு 2G அங்க ஆதர்ஷ் எல்லா பக்கமும் அது வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட். அப்ப திரு பிரசாந்த் கிஷோர் சொன்னது சரி, அதாவது நாங்க ஜெயிக்க வச்சோம், மதத்தினால ஜெயிச்சாங்க, இந்துக்குள்ள ஒருங்கிணை ஜெயிச்சாங்கலாம் கிடையாது. அந்த மதங்கிறத தாண்டி அவர் பயன்படுத்துறாரு. திரு ஆதவ அர்ஜுனா மென்ஷன் பண்றாரு, மதத்தை தாண்டி வளர்ச்சி, குடும்ப அரசியல், ஊழல். இந்த ஊழலுக்கு எதிரானது குடும்ப அரசியலுக்கு எதிரானுங்கிற பாரு. அது போல இங்க அங்க மதம், இங்க ஜாதி. இங்க மதத்தை நாங்க ஒழிச்சிட்டோம், நாங்க மதவாத கட்சியில இங்க கொண்டு வர வைக்க முடியல, வராது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜாதி அரசியல் இங்க இருக்குது. ஜாதி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு முதலமைச்சர் உட்காரணும் எப்படி முடியும்? அப்ப ஜாதி ஒழிப்பு நம்ம பண்ணணும், ஜாதியை ஒட்டுமொத்தமா நம்ம ஒழிக்கணும், பிளஸ் குடும்ப அரசியல் பிளஸ் ஊழல்.
அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே இங்கே கொண்டு வரணும். இங்கேயும் ஊழல் இருக்குது, இங்கேயும் குடும்ப அரசியல் இருக்குதுன்னு சொல்லி அதனால தான் அவர் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மன்னராட்சி முறைன்னு சொல்றார். உங்களுக்கு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து மாமன்னன் ஒரு படம் நடிச்சாருங்கிற உங்களுக்கு ஞாபகம், அது லேட்டஸ்ட்டாக அவர் நடிச்ச படம். அது வந்து ஸோ மன்னராட்சி முறை உங்களுக்கு காயின், நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது வந்து கிரே ஏரியா அவர் கொடுக்குறாரு. அதனால் மன்னராட்சி நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் 2014 செஞ்ச ஸ்ட்ராட்டஜியை 2026 குடும்ப அரசியல் ஊழல் இது ஜாதிவாதம் இதற்கு எதிரான ஒரு சிந்தனையை கொண்டு வரும்னு சொல்லி சொல்றார். அதை தான் திரு விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துறாரு. இதில் வந்து 25% மட்டுமே தான் திமுகக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. நம்ம பார்க்குறோம் டேட்டாவில் 40+ இருக்குது அலையன்ஸோட சேர்த்து. காங்கிரஸுக்கும் சரி கம்யூனிஸ்ட்டுக்கும் சரி எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குன்றது 2014 நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்க திமுக தான் புல்லிங் ஃபேக்டராக இருக்கு, எப்படி இது குறைச்சி மதிப்பிடுறாருன்னு நம்ம சொல்லணுமா? 20% வாக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடியது வந்து ஒரு சரியான கணக்காக இருக்க முடியாது. நமக்கு வந்து என்னென்னா தனியாக போட்டிட்டா தான் சொல்ல முடியும். இல்லாட்டி நம்ம சொல்றோம் இன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம வந்து ஒரு குத்துமதிப்பு கணக்கில் நம்ம வந்து பாஜக நாம் தமிழர்களும் சொல்லிக்கலாமே தவிர, ஏன்னா வந்து அவர் பாஜகவே 2% தான் சொல்றாரு. அதான் அப்படி, ஆனால் இல்லைங்கிற கண்ணோட பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்துட்டு கண்ணு முன்னாடி தெரிஞ்ச நம்பர் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. 2% தான் அப்படி நான் ஒரு கட்சி ஒரு பேச்சு நம்ம ஒரு தனியாக ஒரு பாயிண்டாக பார்ப்போம். 2% தான் பாஜகக்குன்னு அவங்க வாங்கின 18% யாருடைய வாக்கு? அதை பார்க்கலாம். தமாகாக்கு வந்து 17% இருக்குதா? அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் 15% இருக்குதா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5% இருக்கு. நம்ம 1990 நம்ம வரலாறு வச்சிருக்கோம், 90 5 வச்சிருக்காங்க. ஸோ அதே 5% அவங்களுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம மற்றவங்களாம் 1% திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னு பாருங்க நீ, சரிங்களா? அப்போ 5% இவங்களுக்கு வச்சுக்கோங்க, 2% மற்றவங்களாம் வச்சுக்கோங்க. ஒரு 3 கட்சிக்கு 6% வச்சுக்கோங்க, சரிங்களா? இவங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு 2%, டிடி அவர்களுக்கு 2%, மற்ற கட்சிக்கு 2%, தமாக 2% வச்சுக்கோங்க. அப்போ 6, 5, 11 போக மிச்சம் 7 யாரோடன்னு பதில் சொல்லுங்க. ஸோ நீங்கள் எப்படி கணக்கு வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு எனக்கு வந்து பாஜகவுடைய வெற்றி அவர்கள் பெற்றக்கூடிய 11%, கூட்டணி பெற்ற 12% கவனிக்க வேண்டியது. ஆனாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாம் தமிழர் தவிர என்னுடைய வாக்கு சமீபம் யாராலையும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அதிமுக சொல்லலாம், ஏன்னா அவங்க வந்து கூட 2016 அவங்க 2024 வந்து அவங்க கூட இருந்தது வந்து தேமுதிகவும் எஸ்டிபிஐ மட்டும்தான். 2 ஓகே, அதான் அந்த புதிய தமிழ் சேர்த்துங்க. 3மே ரொம்ப சின்ன கட்சி, மொத்தமே ஒரு 2% அதுக்குள்ள தான் வந்துருக்கும். மொத்தமே வந்து தேமுதிக ஒரு 1% வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற 2 பேருக்கு அவ்வளோ கூட இருக்காது. நம்ம அதை ஒரு 2% வச்சுக்கலாம், 3% வச்சுக்கலாம் ஒரு பேச்சு. அப்போ அவங்க ஒரு 20%, 21% வாங்கினாங்கன்னா அதில் 17-18% அவங்க சொந்த விட்டு, அதாவது ஒரு பெரிய ஒரு டிக்ளைனில் இருக்கும்போது அவங்களால சிக்கல் பண்ண முடிஞ்சு பார்க்குறோம். அப்போ நம்ம திமுக ஓட்டு எவ்வளோ சொல்ல முடியாது. திமுக வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய 2வது தேர்தலை தவிர வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு சந்திச்ச தேர்தல் தவிர தனியாக இப்பயுமே தேர்தல் சந்திச்சவங்களே கிடையாது. அப்போ அவங்களுடைய ஓட்டு எவ்வளோ சொல்ல முடியும்? கேரண்டியாக எனக்கு தெரிஞ்சு 2 கட்சிகள் தனியாக நின்னாங்கன்னா 25% இருப்பாங்க நினைக்கிறேன். 2 கட்சி தனியாக 1-2னாங்கன்னா 25% அட்லீஸ்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 20% சொல்றாரு. அதனால் நம்ம ஆக்சுவலாக பார்த்தா யார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஓட்டு சந்தி எவ்வளவு? ஆதவ் அர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார்ல, அந்த கட்சியுடைய ஓட்டு எவ்வளவுன்னு சொல்லட்டும். தனியாக அவர்கள் எப்போது வென்றிருக்கான்னு சொல்லணும், எத்தனை கவுன்சிலர் வென்றிருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ வென்றிருக்காங்க, எத்தனை எம்பி வென்றிருக்கான்னு சொல்லணும். அப்போ எல்லோருமே 2016 கரெக்டாக ஒரு 10 வருஷம் முன்னாடி 9 வருஷம் முன்னாடி 2014 வந்தாங்கல்ல, மொத்தமாக 6 கட்சிக்கு சேர்ந்து 5% தானே ஓட்டு வாங்கினாங்க. அப்போ யாருடைய ஓட்டு எவ்வளோன்னு சொல்ல முடியும்? யார் வந்து பாதிக்கப்பட்டான்னு சொல்ல முடியும்? அப்போ கூட்டணின்னு வந்த பிறகு இன்னைக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கிறாங்க. அது திமுகவுடைய பங்களிப்பு இல்லையான்னு சொல்லணும். திமுகவுடைய வெற்றியில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருப்பதை போல பல மடங்கு அதிகமாக விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றியில் திமுகவுடைய பங்கு இருக்கு. அதை யார் மறுக்க முடியும்? அதனால வந்து 20% வச்சுக்கிட்டு நீங்க ஆடாதீங்க. 20% வேற யார்ட்ட இருக்குன்னு கேள்வி வரும்ல. 20% இன்னைக்கு வந்து திமுக இருக்குது, அதிமுக வேற யார்ட்ட இருக்கு? விட யாரும் டபுள் டிஜிட்டே தொடரலையே. அப்போ நீங்க வந்து எத்தனை பேர் சேர்ந்தா 20% வரும்? தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 தனித்து விடப்படுதுன்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்தா 20% இல்லையே. அதை புரிஞ்சுக்கணும்ல. விஜய் அவருடைய ஓட்டு எவ்வளவு தெரியாது, சீமான் அவர்கள் 8 இருக்காரு, இவங்க கூட வரமாட்டாரு. இப்போ வேற யார்ட்ட இருக்குது? நீ எல்லாரும் சேர்ந்தா கூட 20 வருமாங்க சொல்ல முடியாத? ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல. ஸோ திமுகவை நீங்க ஜஸ்ட் லைக் தட் புறந்தள்ளி விட முடியாது. இதில் வந்து ஆதவ் அர்ஜுனா சமீப மாதங்களுக்கு முன்பு நம்ம பார்த்தபோது அவர் சொன்ன அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவர் வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு தான் அவர் வந்து தூது விடுறாரு, சிக்னல் காட்டுறாரு அப்படின்னு எல்லாரும் டீகோட் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தா நமக்கு அது விஜய் கூட்டணிக்கு தான் அவர் வந்து சிக்னல் விடுத்த மாதிரி இருக்கு. இதில் விஜயா அதிமுகவா, எந்த பக்கம் வந்து விசிக போகும், திமுக உடனே இருக்குமா? அது திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஸ்பீச்சிலே ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. மறைமுகமாக சொன்னதெல்லாம் போதும், வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றார். இது வந்து திருமாவளவனுக்கு அவர் கொடுக்குற மெசேஜ். ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவருடைய மாநாட்டில் வந்து பேசும்போது, விக்கிரவாண்டியில் பேசும்போது திருமாவளவனுடைய ரியாக்ஷன் வந்துச்சுன்னா இது வந்து தனியாக பேச வேண்டியது, டிமாண்ட் வேற ஆஃபர் வேற. டிமாண்ட் வந்து ஓப்பனாக வைக்கலாம், ஆஃபர் வந்து ரகசியமாக தான் வைக்கணும். அவர் வந்து படக்குன்னு பொதுவெளியில் பேசிட்டார், இது தனியாக சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி சொல்ல, இது வந்து ரகசியமாக பேசப்பட்டிருக்க வேண்டும், இந்த ஆஃபரை நான் முன்வைக்கிறேன் ரகசியமாக பேசிருக்கணும்னு சொல்லி சொல்லும் போது, இதே நம்ம கடைசி கேள்வி வச்சுக்கணும், நம்ம நேரம் வாங்கினால. ஸோ ஆஃபரை வந்து ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லி அவர் சொல்றார். டிமாண்ட் தான் பப்ளிக்கா, நாங்க சொல்றது பப்ளிக்கா வைப்போம், நீங்க சொல்றது வந்து ஆஃபருங்கனால ரகசியமா சொல்லுங்க. அப்ப திருமாவளவனுக்கு செய்தி கொடுக்கிறாரா ஆதவ் அர்ஜுனான்னு பார்க்கணும். அவருடைய ஸ்பீச்ல ரகசியமா பேசினதெல்லாம் போதும், இனிமே வெளிப்படையா பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறார். அந்த செய்தி வந்து திருமாவளவன் தானான்னு பார்க்க முடியும்.
ஃபைனல் கொஸ்டின் சார், ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. இதில் திரு ஸ்டாலினோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், உதயநிதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், திரு அண்ணாமலையோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இபிஎஸோட ரியாக்ஷன் இருக்கும், சீமானோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? திரு ஸ்டாலினும் திரு உதயநிதியும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் திமுக அதான் திமுக பண்ணும். அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ஆதவர்ஜுனோட ஸ்பீச்சில் ஒரு பஃபர் இருக்குதோ, அவர் திமுகவை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அன்பை காட்டினார், அவருக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு திருமாவளவனே சொல்ல முடியும். அவர் வந்து எம்எல் தம்பி எம்எல்ஆர் எப்பயும் பிரியமா இருப்பார், நன்றின்னு சொல்லிட்டு இது கூட்டணிக்கான அச்சாரம் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் சொல்ல நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இல்லை சார் நீங்கள் போய் சொல்றீங்க, நாங்கள் கண்டுபிடிச்சோம், நீங்கள் லைட் டிடெக்டர் வச்சுருக்கோன்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஸோ எதிர்கொள்ள முடியும். திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி பேசணும்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் இறங்கி அடிங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா அது வந்து பிளவுக்கான வழியாக பெறும். டீப் சைலன்ஸ், அமைதியாக இருங்க, அவர்கள் ஆக்ட் பண்ணட்டும், நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். திருமாவளவனர்கள் சொல்லாமல் எதுவுமே அதிகாரப்பூர்வம் கிடையாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா திரும்ப இந்த ஹேசியமும் கிரே ஏரியாவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து திமுக நிலைப்பாடு. திமுகவில் யார் என்ன பேசினாலும் திரு ஆதவர்ஜுனா பேசலாம், கண்டுக்க வேண்டியது இல்லைங்க, நம்ம வந்து அண்ணன் திருமாவளவன் பேசினாதாங்க அப்படின்னு திரு ஆர்எஸ் பாரதி சொல்லலாம். ஸோ வந்து அரசு பாதிப்பு கூட பலர் அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம். அப்போ நம்ம வந்து அவர்கள் பேசுகிறத வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. இபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க, ஆதவர்ஜுனா கடுமையாக சொல்லியிருக்காங்கிறதே பாதி தான் சொல்வார். ஏன்னா அவருக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை. இவர்கள் சொல்வது திமுக டந்து விலகி விஜய் கூட கூட்டணி சேர்வது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் போதே தவிர அதிமுக கூட்டணி சேர்வதுங்கிற ஆப்ஷனுக்கு போல. அதனால அதிமுக வந்து ஒரு அமைதியான தன்மை அடையும். அவங்க வந்து இதில் வந்து ஒரு முயற்சி பண்ணி நாளைக்கு வந்து இவங்க திருமாவளவனும் விஜயும் சேர்ந்து நம்மகிட்ட வருவாங்களாங்கிற பேச்சை பார்ப்போம், அவர் ட்ரை பண்ணுவார். அண்ணன் அண்ணாமலையும் அண்ணன் சீமானும் வந்து சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அது மணிப்பூர் பற்றிலாம் டேரக்டாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஆமாம், ஒரு வரி நம்ம எப்பவுமே சொல்லணும். அவர் வந்து நம்ம பார்த்தோம், அவருடைய கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன முதல் வரியிலேருந்து வச்சிருக்கிறார். அவர் வந்து மதவாதத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ரெண்டு சொல்லிட்டே வர்றார். அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா மோடி மஸ்தான் சொன்னார், அவங்க வந்து மதத்தை வச்சு பண்ணுறாங்க, காவி சாயம் பூசுறாங்கன்னு சொன்னார். ஸோ ஒரு வரி அங்கே சொன்னால் தான் 4 வரி இங்கே சொல்ல முடியும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஆட்சி நடக்குன்னு சொல்லணும். அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மற்ற சொல்லணும் நீதியரசர் சந்துரு வருத்தப்படுவார், என்னப்பா நம்ம வந்து டெல்லியை பற்றி அவர் எதுவுமே சொல்லி. அதனால ஒரு வரி மணிப்பூரில் நடக்குதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த பக்கம் சொல்லிட்டு வாயை திறக்க நம்ம மணிப்பூரில் நம்ம உடன் போகிறோம். ஏற்கனவே நம்ம பல சமயம் தெளிவாக சொல்லிட்டோம், அந்த அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த தவறி விட்டதுங்கிற நமக்கு மாற்று கருத்தில். அது பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ குழப்பம் இல்லை. அதை ஒரு வரி எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மணிப்பூரில் நடக்கிறது நியாயம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு மேலே இத்தனை பிரச்சனை நடக்கக்கூடாதுங்கிற எல்லாமே தெளிவாக இருக்கும். அப்போ அதை குறிப்பிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு, வேங்கவேல நடந்துச்சு, நாங்குநேரில் நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப தெளிவான ஒரு பார்வை, திடமான ஒரு பார்வை இருக்குது. ஸோ நாங்கள் அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம், நாங்கள் கட்டுப்படுத்திடுவோம் சொல்லி அதை ஹேண்டில் பண்ணுறோம். தேனோ நம்ம சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களோ அரசியல்வாதிகள் எல்லாருமே ஆர்எஸ் பாரதி வரைக்கும் எல்லோருமே தே நோ ஹவு டு ஹேண்டில் பப்ளிக், தே நோ ஹவு டு ஹேண்டில் பிரஸ். அதை அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு உற்சாகம் இருக்கும், விஜய் அவர்களுக்கு என்ன உற்சாகம் இருக்கும், ரைட்டு அப்போ கூட்டணி உடஞ்சு சீமான் அவர்களுக்கு என்ன உற்சாகம் இருக்கும், கூட்டணி உடஞ்சா நமக்கான ஸ்பேஸ் கூட்டிகிட்டே இருக்கும். திரு அண்ணாமலைக்கு என்ன இருக்கும், கூட்டணி உடஞ்சா நம்ம ஆசைப்படணும். அவர் என்ன சொல்றாரு, ஆளுக்கு ஒரு 20% ஓட்டில் வந்து நிற்பாங்க, ஆளுக்கு ஒரு 25% வருவாங்க, தமிழ்நாடு முதல் முறையாக கூட்டணி ஆட்சியை காண போகிறது. அப்போ நம்ம பலமுறை சொல்லிருக்கோம், திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் ஆட்சியில் நம்ம தெளிவாக சொல்லுவோம். அப்போ திமுக கூட்டணி உடையறக்கான ஸ்பேஸ் இருக்குதுன்னு அது லேசாக புகஞ்சா இவங்க எல்லாரும் ஊதுவாங்க நல்லா. திரு இபிஎஸ் அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் நல்லா ஊதுவாங்க. அது எவ்வளோ பெருசாகணும் ஊடகங்களுக்குலாம் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல நியூஸ், லட்டுமா நியூஸ், அப்படியே ஏதோ போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிற நியூஸில் ஆஹா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் வந்து பற்ற வச்சிட்டாரு, ஆதவர்ஜுனா வந்து அதுக்கு வந்து துணை நின்றாரு, விஜய் அவர்கள் கலக்கிறாரு சொல்லி போனால் அது வந்து கூட்டணி உடையறக்கான ஸ்பேஸ். கூட்டணி உடைஞ்சது அப்படின்னா எல்லோருக்குமான வாய்ப்பும் கிடைச்சி போயிடும். அப்போ அதற்காக தான் எல்லாம் காத்திருப்பாங்க. திரு சீமான் அவர்கள் இதை வரவேற்பார் மறைமுகமாக பாஜக. ஏன்னா அவருக்கு அதில் கெயின் இல்லை, அவருக்கு வந்து இன்டைரக்ட் கெயின் தான். நம்ம சொல்லுவோம்ல, பாகிஸ்தான் கூட ஜிம்பாபே போய், ஜிம்பாபே கூட நியூசிலாந்து போய், இவங்க தோத்தா இந்தியா வந்து வந்துடலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர்கள் கூட்டணி முடிஞ்சா நேரடியாக இவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து மறைமுகமாக அவருக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அதனால பாஜக, அதிமுக, நாம் தமிழர் மூணுமே மறைமுகமாக அதை கொண்டாடுவாங்க, நேரடியாக செய்ய மாட்டாங்க. தேங்க்யூ. ஃபைனல் கொஸ்டின், இன்றைய பாயாசம் யாருக்கானது, விஜய்க்கா, திமுகக்கா, இல்லை இதை கொண்டாடக்கூடிய அண்ணாமலை சீமான்கா? பாசிசமா பாயசமா, அது பாசிசம்னா இது என்ன அப்படிங்கிறது அவர் சொன்னது தான். அது வந்து ரிசல்ட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து சமையல் கிண்டும் போது நம்ம சொல்லுவோம், சமைக்கும் போது நீங்கள் வந்து இதுதான் சமைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஏமாந்துடணும். பார்க்குறதுக்கு வந்து தக்காளி சாதம் பிரியாணி ஒரே மாதிரி ரெடி ஆகும். அது கடைசியில் எடுத்து நீங்கள் வடிக்கும் போது தான் தெரியும் அது தக்காளி சாதமாக பிரியாணியான. பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரைஸ் தான் போடுவாங்க, அதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் பாதி அப்படியே தான் காமனாக போடுவாங்க. நான் சொல்ல வெஜிடேரியனில். அதனால் சமையல் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து வாசத்தை வச்சுலாம் நீங்கள் பண்ண முடியாது, டக்குனு மேலே 4-5 தூவாங்க போவாங்க இல்லாமல். நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வைக்கும் போது தான் தெரியும் இது வந்து பாயசமா பாசிசமா என்னங்கிறது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவங்க வந்து இன்னும் நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது, நாளை காலையில் எந்த கூட்டணியும் முடியாது. 2025 டிசம்பர் வரைக்கும் அவருக்கான வாய்ப்பை கிண்டிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் அந்த கிண்டரை வச்சுட்டு மோப்பம் பார்த்து இது இந்த மாதிரி தான் பண்ண போகிறா, இது மாதிரி தக்காளி சாதம் இல்லை, இது பிரியாணி தான் நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அது தக்காளி சாதமா தயிர் சாதமா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மச்.